சேவிங்ஸ் தான் நம்மளோட பெரிய பலமே. பணத்தை மிச்சம் பண்ணணும்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இருக்க காலகட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரி சேவிங்ஸ் மட்டும் பத்தாது, ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் பண்ணும். ஸோ மக்களுக்கு இந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து நீங்க கண்டிப்பா வெளியே தான் வரணும் அப்படின்றதுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? வெல்த் கிரியேஷன் கூலா வச்சுக்கூடாது. ஏன்னா வெல்த் வந்து இது அவுட்கம். அவுட்கம் பதிவு தெரியாது, நமக்கு என்ன அவுட்கம் தெரியாது. போதுமன்ற மனப்பானுங்கன்னு ஒன்று, நிறையா வேணுங்கிற மனப்பான்மை அது ஒன்று. இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் போதுமன்ற மனப்பானில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா என்ன ஆகும், இந்த டிசிப்ளினோட மாதம் சேவிங் வருது. இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்போம். பட் ஆனால் இப்போ மோர் ஆஃப் டிஜிட்டல் இது வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெண்டில் இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. தெர் ஆர் ஆல்சோ லாட் ஆஃப் திங்ஸ் தட் யூ ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் இன்வெஸ்டர் பாயிண்ட்ல எது சொல்ல விருப்பப்படுறீங்க? இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து டிசிப்ளின் மஸ்ட். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வரும், ஃபேஸ்புக்லேயும் வரும், நிறைய ஃபேக்கும் வரும். எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம ரியல் நினச்சின்னு போனோம்னு வச்சுனாக்கா அதுக்கப்புறம் ஹலோ மேஜிக் 20 தமிழ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா செந்தில்நாதன். அண்ட் இன்னைக்கு நம்மளோட இருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 டிக்கெட்ஸ் இந்த இந்தியன் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒருத்தவங்க, பாலசுப்ரமணியம் சார் ஃப்ரம் ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி, அவங்களோட எம்டி தான். சார், இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் மேஜர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் எது மேலே பெட் பண்ணுறீங்க? இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவேன். எப்படி நம்ம இந்தியாவில் வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரி, இப்போ பேங்கிங் இண்டஸ்ட்ரி வந்து முன்னாடி வந்து 2-3 பேங்க்ஸாக இருந்தது. ஸோ பேங்க்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பெருசாக லெவலில் போய் இப்போ நிறையா பேங்க்ஸ் வந்துருக்கு. கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லேருந்து, ப்ரைவேட் செக்டர் பேங்க்லேருந்து, பப்ளிக் செக்டர் பேங்க்லேருந்து, ரீஜனல் பேங்க்ஸ்லேருந்து நிறைய பேங்க்ஸ் வந்துருக்கு இல்லையா. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து பெருசாகிட்டு இருக்கும். அது காரணம் என்னன்னாக்கா, சேவிங்ஸ்னு பண்ணுறம்போது இப்போ எல்லாருக்குமே சேவ் பண்ணணும் அப்படின்னாக்கா மெயினாக வந்து போஸ்டல் சேவிங்ஸு, அதுக்கப்புறம் பேங்க் டெபாசிட்ஸ், அது யாருக்குமே உங்களுக்கு தெரியாது. அதுமாரி தான் நம்ம இந்தியாவில் வந்து முன்னாடிலாம் ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இப்போ தான் வந்து ஒரு 4-5-10 வருஷமாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் செய்ய வந்ததுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டோட பலன்கள் என்னென்ன இருக்கும், எப்படிலாம் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு அவேர்னஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்டோட க்ரோத் வந்து நிறைய ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சுடுது. அதனோட பப்ளிக்ஸோட சேவிங்ஸு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சமாக வந்துட்டுருக்கோம். இன்னொரு மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னா பர் கேபிட்டல் இன்கம். இப்போ வந்து ஒரு நார்மல் இன்கம்னு பார்த்தீங்கன்னாக்கா அபவுட் 1000 ஆவரேஜை பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு இப்போ வந்து ஒரு இன்கம் லெவல் காமன் மேன் இன்கம்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் வரைக்கும் சொல்லலாம், 3 லட்சம் கூட சொல்லலாம் வருஷத்துக்கு. அது வந்து 1.5 லட்சத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ஆவரேஜ்னு சொல்லலாம் நீங்கள். அந்த நம்பர் வந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த ஆவரேஜ் இன்கம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. பர் கேபிட்டல் இன்கம்னு சொல்கிறது அது பேர். அந்த லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. அதேமாதிரி லைஃப் ஸ்டைலும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போனால் கிட்டத்தட்ட மினிமம் 10,000 கட்டியாகணும். ஆக்சுவலி 10,000 அதுக்கே ஒன்று கிடைக்காது, நல்ல மொபைல் கிடைக்காது. அதுக்கே கொஞ்சம் கஷ்டம் தான் சார். பார்த்தீங்கன்னா காமன் பண்ணுவாங்க. ஏன்னா நான் இப்போ என்ன ஆப்பிள் வாங்க நம்மலாம் வாங்கிவிடுவோம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வாங்கினா ஆப்பிள் ஃபோன் வாங்க, ஐஃபோன் வாங்க, 1 லட்சம் 1.5 லட்சம் ஆகிடும். வந்து ஐம் காமன் மேன் பண்ண பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-20-25 அதுக்கு வந்து நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வச்சு நீங்கள் பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வில் கண்டினியூ டு க்ரோ. ஓகே சார், நமக்கு என்ன சொல்லி நம்மளாம் வளர்ந்துருக்கோம்னா பணத்தை மிச்சம் பண்ணுங்க. இந்தியா வந்து சேவிங்ஸ் தான் நம்மளோட பெரிய பலமே. பணத்தை மிச்சம் பண்ணணும்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இருக்க காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சேவிங்ஸ் மட்டும் பத்தாது, ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் பண்ணும். ஸோ மக்களுக்கு இந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே தான் வரணும் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? வெல்த் கிரியேஷன் கூலாக வச்சுக்கூடாது. ஏன்னா வெல்த் வந்து இது அவுட்கம். ஏன்னா அவுட்கம் பதிவு தெரியாது, நமக்கு என்ன அவுட்கம் தெரியாது. ஏன்னா வெல்த் வந்து நான் எப்படியுமே சொல்லுவேன், போதுமன்ற மனப்பானுங்கன்னு ஒன்று, நிறையா வேணுங்கிற மனப்பான்மை அது ஒன்று. ஸோ இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் போதுமன்ற மனப்பானில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா என்ன ஆகும், இந்த டிசிப்ளினோட மாதம் சேவிங் வருது. இப்போ நீங்கள் பழைய இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா இந்த ஹுண்டியில் சேவ் பண்ணுறதுங்க வந்து ஒன் ஆஃப் த சேவிங் மெத்தடாலஜி அந்த காலத்தில். இப்போ அதுலேருந்து மூவ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிங்கிற மாதிரிலாம் வந்துடுது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த நீடு என்ன, நீங்கள் சேவ் பண்ணணும், ஃப்யூச்சர் எஜுகேஷன் சேவ் பண்ணணும், இல்லை குழந்தைகளை படிக்கிறதுக்காக சேவ் பண்ணணும், வீடு வாங்குறதுக்காக சேவ் பண்ணணும், கார் வாங்குறதுக்காக சேவ் பண்ணணும். அதேமாதிரி சேவிங்ஸ், இந்த சேவிங்ஸ் வந்து நீங்கள் வந்து அது வந்து நீடு. இந்த வாண்ட்டுங்கிறது வந்து வெல்த்து.
வெல்த் வந்து இட்ஸ் அபவுட் ஹவ் வி see it. நான் எவ்வளோ தான் வெல்த் வந்தால் கூட நமக்கு தெரியாது. அது வந்து ஆட்டோமேட்டிக் ஆகணும் அது. ஸோ அதுக்காக நான் சேவ் பண்ணுறதுக்கு இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ அந்த மைண்ட் செட் தான் நீங்கள் பண்ணணும். வெல்த்துங்கிற மைண்ட் செட்டில் பண்ணக்கூடாது. ஏன்னா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சம்டைம் வெல்த் எரோஷன் ஆகும். இந்த மார்க்கெட் கீழே மேலே போச்சுனாக்கா வெல்த் எரோஷன் ஆகும். அப்புறம் ஒரு நீடு இருந்தாக்கா நீடு சேஞ்ச் ஆகாது. இப்போ நாளைக்கு கார் வாங்க அதை சேவ் பண்ணாக்க அந்த கார் வாங்குற கோல் வந்து சேஞ்ச் ஆகாது. தட் ரிமைன் த சேம். வீடு வாங்குற கோல் வந்து ரிமைன் த சேம். நீங்கள் ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணால் ஃபேக்ட்ரியோட செட்டப் பண்ணது அது ரிமைன் த சேம். அந்த கோல் சேஞ்ச் ஆகிறது கிடையாது. பட் அதுக்கான அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக சேவ் பண்ணிட்டால் தான் அந்த கோல் அச்சீவ் ஆகும். அதுக்கு தான் வந்து நீங்கள் இப்போ அந்த எய்மை வச்சு பண்ணணுமே தவிர, இல்லை எனக்கு வந்து 1 கோடி 2 கோடி பண்ணணும், 3 4 பண்ணணும், ஓகே, அதுமாரி நீங்கள் இது பண்ண என்னாகும், அதில் வந்து டிசப்பாயின்ட் வரதுக்கான சான்ஸுகள் இருக்குது. ஓகே. அந்த டிசப்பாயின்மெண்ட் ஆகும் அன்னெசரிலி வந்து இல் புட் ப்ரெஷர் ஆன் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே. இவ்வளோ வரலையே நிறுத்திடலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லாம் வரும். ஓகே. அதுக்காக அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வெல்த் இஸ் அவுட்கம் அது வந்து லெட் இட் ஹேப்பன் ஆன் இட்ஸ் ஓன். பட் ரெகுலராக சேவ் பண்ணி அந்த ஹோப் விச் இஸ் என்னோடய நீடுக்கு இந்தமாரி சேவ் பண்ணேன், ஐ வில் பி ஏபிள் டு மீட் மை நீட். அதான் கோல். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரைமரி அப்ஜெக்டிவாக வச்சுக்கணும். ஓகே. வெல்த் இஸ் அவுட்கம். அது வந்து நம்ம அதை பற்றி ஜாஸ்தி தலைவடிச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட் ரிட்டர்னை மட்டும் இல்லைனா இந்த கம்பெனி ஹெட்லைன்ஸில் வந்திருக்கான்னு மட்டும் பார்க்காம இதெல்லாத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரெடிஷ்னலாக நம்ம நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்போம். பட் ஆனால் இப்போ மோர் ஆஃப் டிஜிட்டல் இது வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெண்டில் இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. தேர் ஆர் ஆல்சோ லாட் ஆஃப் திங்ஸ் தட் யூ ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன். இன்வெஸ்டர் பாயிண்ட்ல எது சொல்ல விருப்பப்படுறீங்க சார்? இல்லை, இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து டிசிப்ளின் மஸ்ட். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ வந்து எல்லா இடத்துலையும் வரும். ஏன்னா இப்போ வந்து டிஜிட்டல் மீடியா வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது. இன்ஸ்டாகிராம்லேயும் வரும், ஃபேஸ்புக்லேயும் வரும், நிறைய ஃபேக்கும் வரும். எல்லாமே வந்து ரியல் கிடையாது. கரெக்ட். நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம ரியல் நினச்சின்னு போன வச்சுனாக்கா அதுக்கப்புறம் வில் கெட் கன்ஃபியூஸ்டு. அதெல்லாம் வந்து பார்க்கணும், படிக்கணும், பட் இக்னோரும் பண்ணணும். அதுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஓகே. எல்லாத்தையும் நம்ம சீரியஸாக எடுத்துன்னு பண்ண ஆரம்பிச்சாகும் நம்மளோட என்ன டைரெக்ஷனை புரியாது. அந்த அளவுக்கு போக முடியாது. இதுதான் டிசிப்ளின். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குமே டிசிப்ளின் என்ன கரெக்டாக ஒரு மாதம் ஒரு சூஸ் பண்ணி போன்றவனா அந்த டிசிப்ளினை விடக்கூடாது. அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். சப்போஸ் நாளைக்கு பைசா நிறையா இப்போ அதில் கோடி பெரிய லெவலில் வந்துருச்சுனாக்க சரி பெரிய லெவலில் வந்து விட்ரா பண்ணி வேற எங்கேயா போடணும்னு அது பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த அமௌண்ட் வந்து யூ ஆர் டூயிங் இட் ஃபார் லாங் டேர்ம். அது பேஸாக வச்சுக்கணும். இந்த நியூஸ்ஃபுல்லாக வச்சுட்டு மார்க்கெட் நியூஸ்ஃபுல்லாக வச்சு ட்ரெண்ட் வச்சுட்டு கம்பெனி இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு அதை வச்சு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னாகும் அதனோட இன்ஃபர்மேஷன் வந்து கண்டினியூஸாக லிங்க் அது கிடையாது. இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷனாக்கா அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து அதோட லிங்க்னு சொல்ல முடியாது. அதை நீங்கள் நம்ம ட்ராக்கும் பண்ண மாட்டோம். ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம டிசிஷன் எடுத்தாக்க அடுத்த டிசிஷன் வந்து அதை பேஸ் பண்ணி அடுத்த டிசிஷன் வரணும். அந்த டிசிஷனுக்கு டீலிங்க் ஆகிடும். ஓகே. அதனால் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிசிஷன் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னாகும் நம்ம கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணலைனாக்கா இட் கேன் ஆக்சுவலி பொட்டன்ஷியலி இட் கேன் மிஸ்லீட் யூ. ஐம் நாட் சேயிங் இட் கேன் லீட் டு அ லாஸ், பட் இட் கேன் மிஸ்லீட் யூ. ஓகே. டிசிஷன் மேக்கிங் வில் நாட் பி பர்ஃபெக்ட். அதுக்காக என்ன பண்ணணும், டிசிப்ளினை விடக்கூடாது. இந்த கண்டினியூஸ் சேவ் பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் சேவ் பண்ணுறது தட்ஸ் யூ ப்ரைமரி வெஹிக்கல். பாக்கியெல்லாம் வந்து செகண்டரி. இப்போ செகண்டரி மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறது செகண்டரி, தட்ஸ் நாட் தி பிரைமரி. அண்டர்ஸ்டுட். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு பிரின்சிபல் அதை பேஸ் பண்ணாக்க மை வியூ இன்வெஸ்டர்ஸ் வில் ஹேவ் அ பீஸ்ஃபுல் லிவிங். Your experience is enormous, so you have built it from the scratch. And Rapo, this is one thing that I have followed personally, professionally, for the success that you have that has happened over the year, because it's not an overnight story. It is built through the years. And Rapo, இந்த ஒரு discipline principle நீங்க personally follow பண்ணது எது sir? So that lot of entrepreneurs, young entrepreneurs like me, இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணதா வேணும். இந்த டிசிப்ளின் இல்லாமல் அந்த டிசிப்ளினே இந்த ஒரு டிசிப்ளின் இப்படி இருக்கணும், லெட் இட் பி ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னா எதை சொல்ல போகிறீங்க? சேம் இந்த சென்ஸ் டிசிப்ளின்னா சேசிங். ஏன்னா நீங்கள் வேர்ல்டு நீங்கள் பார்க்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நிறைய ரிட்டர்ன் ஜென்ரேட்டுக்கான இது வரும். அதில் வந்து டிசிப்ளின் இருந்தால்தான் அதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ஓகே. அவாய்டிங் மிஸ்டேக்ஸ். ஓகே. அவாய்டிங் மிஸ்டேக்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நான் கிரீடு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கிரீடுங்கிற ஒரு எலமெண்ட் என்னுடைய இதில் ஜாஸ்தி இருக்காது. ஒரு சேஸ் பண்ணுறது, ஏன்னா ரிட்டர்ன் சேஸ் பண்ணுறது. இப்போ நாளைக்கு ஏதாவது வந்து ஒரு இன்றைக்கி 25% நான் உங்களுக்கு தந்துடுவேன், நீங்கள் போடுங்க அப்படின்னாக்கா ஐ நாட் ஃபால் ப்ரே ஃபார் இட். நீங்கள் எப்படி 25% நீங்கள் கொடுக்க முடியும்? ஓகே. அதுமாரி ஒரு கேள்வி கேட்டு நான் விட்டுருவேன் ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாருமே வந்து எவ்ரிதிங் இஸ் நாட் பாசிபிள். ஓகே. பட் நம்பர் நீங்கள் வெறும் நம்பரை மட்டும் கேட்டீங்கன்னாக்கா இட் லுக் வெரி குட் ஃபார் யூ. ஐயோ போடலாமே 25% ரிட்டர்ன் வருது. மோஸ்ட் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் ஆர் டன் லைக் தட். ஸோ நான் வந்து ஐ டோன்ட் ஃபால் ப்ரே ஃபார் இட். ஸோ என்னுடைய பர்சனலாக வந்து நான் ஐ டோன்ட் சேஸ் ரிட்டர்ன்.
ஓகே. ஸோ ஐ மைண்ட் இந்த டிசிப்ளின்னாக்க கண்டினியூ தேவைப்படுது. ஏன்னா நான் வந்து ஐம் நாட் இன்வெஸ்டிங் ஃபார் டுடே, ஐம் இன்வெஸ்டிங் ஃபார் எவர், ஓகே. நாட் ஓன்லி ஃபார் டுமாரோ. ஐ ஹேவ் டு இன்வெஸ்ட் ஃபார் எவர். ஓகே. as long as you have money, invest. As long as you have money, invest. If you don't have money, you will not invest. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நீங்கள் பண்ணியிருந்தானாக்கும் டிசிப்ளின் வந்துடும். ஓகே. அது வந்து தான் இப்போ போதுமன்ற மனமே பொன் செய்யும் சொல்கிற மாதிரி. நான் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் செய்யுங்க இருக்குது. போதுமன்ற மனமே பொன் செய்யுங்கிறது. பொன் செய்யுங்கிறது வந்து பொன் செய்யும். ஒரு போதுமன்ற மனம் தான் பொன் செய்யும். ஓகே. நான் பொண்ணுங்க வந்து ஐம் ஈக்குவலிங் டு கோல்டு. எஸ். இல்லையா? பொண்ணுங்கிறது ஒரு அனதர் வேர்ல்டு கோல்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருந்தாலே போதும். அந்த ஒரு மனப்பானில் நான் வந்து பொதுவாக நான் வந்து எதுவுமே ரன் பண்ணுறது. ஸோ இந்தியா வந்து ஸ்ட்ரக்சரலாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஈகோ சிஸ்டம் இந்தந்த சேஞ்சஸ்லாம் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் உங்கள் ஈகோ சிஸ்டம்குள்ளே வரப்போகுதுன்னா நீங்கள் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய மார்னிங் ஸ்பீச்சில் தான் சொன்னேன். ஆக்சுவலாக இட்ஸ் அ ப்ரோக்ரெசிவ் நேஷன். இட்ஸ் இந்தியா இஸ் 2047 விக்ஷித் பாரத். அதனுடைய எய்மே வந்து இன்னொரு அஃப்கோர்ஸ் இன்னும் 20 வருஷம் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் 20 வருஷத்தில் இந்தியா வேர் ஷுட் பி, வி ஷுட் பி தி டெவலப்டு நேஷன். கேன் வி யூஎஸ் மாரி நம்மளும் பண்ண முடியுமா, சைனா மாரி நம்மளும் பண்ண முடியுமா? ஐ திங்க் அந்த இதில் தான் எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்தியாவில் வந்து யங் பாப்புலேஷன், யங்ஸ்டர்ஸ். நம்ம இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் பாப்புலேஷன் இந்த வேர்ல்டு. நீங்கள் வேர்ல்டு வைடு கம்பேர் பண்ணீங்கன்னாக்கா இந்த ஏஜிங் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் வெரி ஹை. இப்போ ஜப்பான்லாம் வந்து ஏஜிங் இஸ் வெரி ஹை. சைனாலையும் அதே ப்ராப்ளம். ஏஜிங் வில் கேட்ச் அப். இந்தியா இஸ் ஒன்லி கண்ட்ரியில் வந்து யங் பாப்புலேஷன் இஸ் ஹை. ஆஸ்பிரேஷனல் இந்தியா ஐ கால் இட். ஐ கால் இட் ஆஸ்பிரேஷனல் இந்தியா. ஐ கால் இட் ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து பிகம் மோர் அண்ட் மோர். நெக்ஸ்ட் ரெஜிம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வில் பிகம் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி. அதுக்கான சேஞ்சஸ் எங்கெங்கே பண்ணணுமோ சேஞ்சஸ். இது சேஞ்சஸ்னாக்கா இது இஸ் லைக் ரெவல்யூஷன். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸில் ரெவல்யூஷன் ஆட் பிரிங். இந்தியா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர். முன்னாடி வந்து நம்ம எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணோம். இப்போ நான் யாராவது அமெரிக்கா போனாக்கா ஃபஸ்ட்டு இருக்கிறதுலாம் அங்கே வரும்போது ஒரு ஃபோன் வாங்கிட்டுருவான்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறாங்கன்னா டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக. இப்போ இந்தியாவிலே உங்களுக்கு வந்து அதே ப்ரைஸில் கிடச்சிடுது. நீங்கள் வெளிலேருந்து வாங்கணும். ஏன்னா இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு many years பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ரோக்ரஸ் ஆகும். ஸோ ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இந்தியா வில் பி தி most promising. We are always not promising. Okay. It will become more promising. ஸோ இந்த ஈவெண்ட் மூலமாக மேஜிக் மணி டிஎன் சமிட் மூலமாக நிறைய பேருக்கு மணியை பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வாட் இஸ் யோர் ஒப்பீனியன் அபவுட் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்? ஹவு டு யூ திங்க் திஸ் வில் டிரைவ் த எக்கானமி இன் டு அ பெட்டர் பொசிஷன்? சரி, மேஜிக் ஆஃப் மணிங்கிறது இது அஃப்கோர்ஸ் இது ரொம்ப ஒரு மாயாஜால் மாதிரி நினச்சிக்கூடாது. ஸோ மேஜிக் ஆஃப் மணி இஸ் சிம்பிள். இந்தமாரி ஃபோரம் நடத்துகிற போது மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் சிம்பிள், விச் இஸ் நத்திங் பட் டிசிப்ளின். ஓகே. யூ ஆர் மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லாங் டேர்ம். யுவர் சேவிங் இஸ் அ மஸ்ட் டு மீட் யுவர் ஃபியூச்சர் நீட்ஸ். இஸ் அ சேவிங் இஸ் அ மஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்தியா க்ரோத் ஸ்டோரினாக்கா சும்மா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, பட் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தாக்கா then we are also making mistake. ஏன்னா பார்ட்டிசிபேட் பண்ணணும். எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் அவனோட பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ மேஜிக் ஆஃப் மணி இஸ் லைக் தட். செகண்ட் வந்து கம்பவுண்டிங். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங்னு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா டபுளிங் ஆஃப் மணி இன் 5 இயர்ஸ்னு அந்த காலத்தில் வந்து டபுளிங் ஆஃப் மணி இன் 5 years, டபுளிங் ஆஃப் மணி இன் 7 years. ஸோ அதுமாரி சொல்லுவோம். அது வந்து அதிகமாக பவர் ஆஃப் கம்பவுண்டிங். ஏன்னா எவ்ரி ருப்பி ஏர்ன் பட் ஏர்ன்ஸ் மோர் மணி. ஸோ அது வந்து பவர் ஆஃப் கம்பவுண்டிங். இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் வந்து இஸ் ஈஸி டு it is difficult to understand, but it's easy to get it. Okay. Provided you are a long term investors. அதான் மேஜிக் ஆஃப் மணி. இந்த மேஜிக் ஆஃப் மணி மூலமாக நீங்கள் என்ன தான் நீங்கள் தேரி சொல்லி என்ன தான் நீங்கள் வந்து அவுட்லுக் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணால் கூட அல்டிமேட்லி மேஜிக் ஆஃப் மணி இஸ் நத்திங் பட் பவர் ஆஃப் கம்பவுண்டிங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங், பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்டிங், மீட்டிங் யுவர் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஃபியூச்சர் நீட், investing through the money, putting your money to use. I call it as a put your money to use. And if you don't put your money to better use, the money will not grow. ஏன்னா இன்னைக்கு இதில் வந்து இன்ஃப்ளேஷனால் ரைசிங். நான் நாளைக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தியாகும். காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தியாகும் போது இஃப் யூ டோன்ட் இன்வெஸ்ட் தென் வேர் இஸ் யுவர் மணி ஓன்லி ஈட் இன்டு யுவர் மணி. நான் காஸ்ட் ஆஃப் லிவிங் சொல்லி ஈட் இன்டு யுவர் மணி. இன்றைக்கி 100 ரூபானா நான் இன்ஃப்ளேஷன் மேலே போச்சுனாக்கா 10% மேட்ச் அந்த வேல்யூ ஆஃப் மணி is 90 rupees. ஸோ அது வந்து புரியறதுக்காக தான் இதுமாரி மேஜிக் மணி கைண்ட் ஆஃப் இதுமாரி ஈவெண்ட் வந்து டெஃபினட்டாக இந்த இது வந்து சிம்பிள் பாயிண்ட் தான். இது வந்து இதில் ஒன்றும் பெரிய ராக்கெட்ஸும் கிடையாது. கரெக்ட். மேஜிக் மணி மூலமாக திருப்பி அதே பாயிண்ட்டை திருப்பி சொன்னாங்கன்னாக்கும்
மனசில் பதியும். கரெக்ட். அதனால் டிசிப்ளின் வரும், அக்செப்டன்ஸ் வரும். அந்த டிசிப்ளின் கொண்டதுக்காக அந்த மேஜிக் மணி ஈவெண்ட் வந்து நாங்களே இதெல்லாம் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக சார். எங்களுடைய ஒன் ஆஃப் த ஜாப் இன்வெஸ்ட் எஜுகேஷன் மூலமாக பண்ணுறது வந்து இட் இஸ் சேம் த பாயிண்ட்டை வந்து திருப்பி ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹியூமன் மைண்ட் வந்து மறந்துப்படும். என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ரிட்டர்ன் பார்த்தா மறந்துப்படும், எல்லாம் மறந்துப்படும். ஸோ அதனால் கிரீடு வந்துடும். அதை திருப்பி நம்ம கிரவுண்டில் கொண்டு வந்து அதே தான் திருப்பி பண்ணுங்க, எல்லாத்தையும் கேளுங்க, எல்லாம் பண்ணுங்கள். பட் அல்டிமேட்லி இன்வெஸ்ட் ஃபார் லாங் டர்ம். மேஜிக் மணி மூலமாக இவர் கார்த்திகேயன் அந்த டீம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ கார்த்திகேயன் ரொம்ப நாளாக தெரியும் எனக்கு, இன்றுடே இருந்து நல்லா தெரியும் அவரை. அவர் ரொம்ப நாளாக இனிஷியேட் எடுத்து நல்லா உழைச்சி நல்லா பண்ணுறாரு. ஆக்சுவலாக மணியை பற்றி எளிமையாக மக்களுக்கு சொல்லணும். அதை இது நீங்கள் சொன்ன மாதிரி இது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இதுக்குன்னு நான் பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்து தான் அதை எடுக்கணும்னு இல்லை. வி கேன் ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் மென்டர்ஸ் லைக் யூன்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டே கண்டக்ட் பண்ணப்பட்டது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் டு இட். உங்களை பற்றி இன்னும் நிறைய கேட்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் there's a time constraint as well. So thank you so much for your time, sir. Looking forward and seeing it. Yeah, thank you sir.